ஏற்கனவே 330 வாட்ஸ் பேனல் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பேனலுடைய நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு 2 மீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட இப்பயும் அதே அளவு தான், கொஞ்சம் ஒரு அரை அடி மட்டும் கூடுதலாக இருக்குது. அதே அளவில் 330 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண பேனல் எல்லாம் இப்போ 550 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இனிமேல் வரக்கூடிய பேனல்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறது தான் வரும். அதனால் இப்போ நம்ம வீடுகளுக்கு தேவையானது எந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் பில் வருது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க, சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை மட்டும் கொடுக்கணும். அந்த இபி சர்வீஸ் நம்பர் எந்த வீட்டுக்கு இருக்கும், மின் இணைப்பு இருக்கிற வீட்டுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி மின் இணைப்பு இருக்கிற வீடுகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். உங்களுக்கு 4500 5000 அந்த அளவுக்கு பில்லு வருது, 3000 5000 வரைக்கும் பில்லு வருது, அதை முற்றிலுமாக குறைக்கணும், 250 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடும்போது இதுக்கு பேக்கப் இருக்காது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் சார் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறீங்க, கரண்ட்டு கட் ஆன உடனே சோலாரும் கட் ஆகிடும், உற்பத்தி இருக்காது.